இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ஆடுறாங்க. இந்த மேட்ச் வந்து பஞ்சாப்ல ஆடுறாங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பஞ்சாப்ல நடக்குது. ஏற்கனவே பஞ்சாப் வந்து லாஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. ஆர்ஆரும் லாஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. நம்ம வந்து பஞ்சாப்பும் பாயிண்ட்ஸ் டேபிளில் நல்லா தான் இருக்காங்க. ஆர்ஆர் வந்து போன மேட்ச் தான் வந்து ஃபஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. பஞ்சாப் டீமை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது. பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி. ஆனால் பேட்டிங் ஓப்பனிங்கில் வந்து யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதான் வந்து பவுலிங்கில் அந்த பிரச்சனை. பவுலிங்கில் வந்து ஹர்ஷிப் சிங்கும் ரபாடாவும் தான் நல்லா பவுலிங் போடுறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து இன்னும் நல்லா விளாட்ணும். ஷிகர் தவன் வந்து ஃபஸ்ட் மேட்ச் தான் விளாண்டாரு. மற்ற எந்த மேட்சும் இன்னும் ஃபயர் ஆகலை. அவங்களுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இவரும் சரியாக விளாட மாட்டேங்கிறார். ஜானி பெஸ்ட்ரோவும் கொஞ்சம் ஃபயர் ஆகினா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் இப்படி விளாட்றாருன்னு தெரில ஷிகர் தவனும் ஜானி பெஸ்ட்ரோன்னு. ஷிகர் தவன் கூட ஃபஸ்ட் மேட்ச் அடித்தார். ஆனால் ஜானி பெஸ்ட்ரோ வந்து எந்த மேட்ச்சுமே அடிக்கலை. அதனால் அவங்களுக்கு வந்து டீம் வந்து இன்னும் செட்டில் ஆகலைன்னு நினைக்கிறேன் பஞ்சாப்க்கு. பஞ்சாப்பில் வந்து லிவிங்ஸ்டன் வந்து இந்த மேட்ச் வருவாரா என்னன்னு தெரில. லிவிங்ஸ்டன் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சிக்கந்தர் ராஜாவும் லாஸ்ட் மேட்ச் நல்லா விளாண்டார். ஒரு 30+க்கு மேலே ஸ்கோர் அடித்தார். அவங்களுக்கு ஒரே ஒரு பேட்ஸ்மேன் வந்து அடிக்கிறது வந்து யாரும் பார்த்தா ஷஷாந்த் சிங். அவர் 2 மேட்சாக கண்டினியூஸாக 50 அடிச்சுட்டு இருந்திருக்காரு. போன மேட்ச் 47 சம்திங் அடித்தார். ஆனால் நல்ல பேட்டிங் ஆடுறார் ஷஷாந்த் சிங். அவரும் ஒரு ஆள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த ஜிதேஷ் சர்மா இன்னும் ஃபயர் ஆகலை. ஜிதேஷ் சர்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் அவர் இந்தியா விளாட்ற பிளேயரு. அவர் ஏன் இன்னும் ஃபயர் ஆகாமல் இருக்காருன்னு தெரில. ஜிதேஷ் சர்மா கண்டிப்பாக ஃபயர் ஆனால் தான் அந்த டீமுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த சிங்கை ஒன் டவுனராங்கிற சிங்கை வந்து அவர் சும்மா பட்டாபாயியா மாதிரி அடிக்கிறாருங்க. ஒரு பொறுப்பாகவே விளாட மாட்டேங்கிறாரு. பொறுப்பாக விளாண்டா தானே நம்பர் 3ங்கிறது வந்து எவ்வளோ பெரிய இம்பார்ட்டான ஸ்பாட்டு. ஒரு 6 அடித்தா அடுத்த பால் சிங்கிள் ஆட வேண்டியதானே. மறுபடியும் அடிக்க போனார் புவனேஷ்குமார். கேட்ச் போயிடுச்சு. இது மாதிரிலாம் விளாடக்கூடாது. ஒரு 6 அடித்தா விராட் கோலி என்ன பாருங்க, அவங்களாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம். ஒரு 6 அடித்தா சிங்கிள் ஆடுறாங்க. அதே மாதிரி தான் அந்த சிங்கு வந்து 6 அடித்தா அடுத்த பால் சிங்கிள் ஆடு. எல்லா பாலும் அடிக்க போயிட்டா அவுட்டு தான். அவன் எல்லா பாலும் அடிக்க போனான். சிங்கு கரெக்டாக விளாடு. உன்னை ஒன் டவுன்னா இறக்கி விட்றாங்கன்னா அதை வந்து நீ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி விளாடணும். சும்மா எல்லா பாலும் அடிக்கணும், எல்லா பாலும் பண்ணணும்னு நினச்சின்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதே மாதிரி வந்து பஞ்சாப் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து யாருமே வந்து சாம் கரன் அவரும் பேட்டிங்கில் எடுக்கவே மாட்டேங்குது. அவருக்கு ஆல்ரவுண்டருங்கிறாங்க. 16 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவரும் பேட்டிங்லேயே ஒன்றும் எடுக்க மாட்டேங்குது, கிளிக் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் எல்லாருமே வந்து சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் அடிக்கிறாங்கங்க. அந்த இதுக்காண்டி மற்ற எந்த மேட்சுமே அடிக்க மாட்டேங்கிறாங்க. சாம் கரன் பவுலிங்கும் ஸ்மாராக தான் போடுறாரு. அவர் வந்து அவ்வளோவான எஃபர்ட் எடுத்து போடுறதில்ல. அந்த ஷர்மா வந்து இம்பாக்ட் பிளேயராக ஒரு மேட்ச் நல்லா விளாண்டார். 2வது மேட்ச் அவரால் சரியாக விளாட முடியல. பரவாயில்ல, அவராச்சு இப்போ ஒரு மேட்ச் தான் ஃப்ளாப் ஆனார். 2வது மேட்ச் ஒரு மேட்ச் தான் ஃப்ளாப் ஆகி ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சிக்கந்தர் ராஜா பரவாயில்ல, லாஸ்ட் மேட்ச்சும் நல்லா தான் விளாண்டாரு. அவங்களுக்கு வந்து பவுலிங் வந்து அந்த ஹர்பீத் பார்பர் வந்து சிங்கை வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பரவாயில்ல, அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிப் சிங்கும் கசீரோ ரபாடாவும் தான் சூப்பராக பவுலிங் போடுறாங்க. நல்லா ரபாடாவும் ஹர்ஷிப் சிங்கும் நல்லா பவுலிங் போடுறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அக்சர் பட்டேல் என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரிலங்க. அங்கே தான் பெங்களூரில் தான் ரன் கொடுக்குறாருன்னு சொல்லி பஞ்சாப்க்கு வந்தால் பஞ்சாப்பில் விளாண்ட எல்லா மேட்சுமே அவர் வந்து எக்ஸ்பென்சிவ் தாங்க. 4 ஓவர்ஸ் போட்டாலே 40 ரன்ஸ்க்கு மேலே தான் கொடுக்குறாரு. பஞ்சாப் எதுக்கு தான் அந்த அக்சர் பட்டேலை எதுக்கு தான் பஞ்சாப் வாங்கினாங்கன்னு தெரில. அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பார்ப்போம் இந்த மாதிரி பஞ்சாப் எப்படி விளாட்றாங்கன்ட்டு. அடுத்தது வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றி பேசலாம். ராஜஸ்தான் ராயல்ஸில் இன்னும் ஃபயர் ஆனது ஒரே பிளேயர் வந்து போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். ஏன்னா கண்டிப்பாக அவர் வந்து நல்ல விளாடக்கூடிய பிளேயரு. லாஸ்ட் மேட்சும் ஃபெயிலியர் ஆகிட்டார். இந்த மேட்ச் கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஃபயர் ஆவார். ஏன்னா பஞ்சாப்லேயும் நல்ல பவுலிங் இருக்குது. ஆனால் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து கண்டிப்பாக ஃபயர் ஆகணும். சாம்சன் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக விளாண்டாரு. சாம்சன் சூப்பராக விளாண்டு ரியான் பராங் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக விளாண்டுட்ருக்காருங்க. இந்த ஐபிஎல் 2024 வந்து ரியான் பராங்குக்கு தான் போல். ஏன்னா அவ்வளோ எலகெண்ட்டாக பேட்டிங் ஆடுறாரு. அவ்வளோ எலகெண்ட்டாக ஆடுறாரு. பேட்டிங் ஸ்டைலாகவும் ஆடுறாரு. ரியான் பராக் தான் இந்த வாட்டி ஐபிஎல் 2024 அவருக்கு தான். கண்டிப்பாக இந்தியா ஆடிடுவார். அது
ஜுரல் பேட்டிங் இன்னும் கிளிக் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரில. ஜுரல் வந்து இன்னும் பேட்டிங் நல்லா ஆடணும். அவரும் நல்லா ஆடினா தான் நல்லாயிருக்கும். ஷெம்ரன் ஹெட்மயர் சான்ஸ் கிடைக்குமோ நல்லா விளாண்டுறாரு. ஆனால் அவர் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக இன்னும் ஷெம்ரன் ஹெட்மயர் விளாட்ல. இனிமேட்டு தான் கம்மிங் மேட்சஸில் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நினைக்கிறேன். ஷெம்ரன் ஹெட்மயர் வந்து கண்டிப்பாக கம்மிங் மேட்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது கண்டிப்பாக ஷெம்ரன் ஹெட்மயர் நல்லா விளாண்டுருவார். அவங்களுக்கு வந்து ஸ்பின் பவுலிங் சூப்பராக இருக்குது. அஸ்வினும் சேகலும். அஸ்வின் வந்து போன மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். செகல் வந்து சொல்லவே தேவையில்ல. பர்பிள் கேப் வாங்கிட்டாரு. சொன்ன மாதிரியே நான் பர்பிள் கேப் இந்த வாட்டி எடுப்பேன்ட்டு அதே மாதிரி பர்பிள் கேப் வாங்கிட்டாரு. செகல் வந்து சூப்பராக பவுலிங் போடுறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து அஸ்வின் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அவங்களுக்கு சந்தீப் சர்மா இன்னும் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகலை. சந்தீப் சர்மா ரெக்கவர் ஆகிட்டாருன்னா நல்லாயிருக்கும். போன மேட்ச் குல்தீப் சைனி வந்து 144 145 ஸ்பெல்லில் போட்டார். சூப்பராக பவுலிங் போட்டார் குல்தீப் சேனா. ஹவிஷ்கான்லேருந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து வெளுத்துட்டாங்க கடைசி ஓவரில். ட்ரெண்ட் போல்ட்டு கடைசி ஓவர் கொடுத்துருக்கலாம். ஏன் ஹவிஷ்கானுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. அது ட்ரெண்ட் போல்ட்டே போட்டிருந்தா கூட அந்த 15 ரன்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்திருப்பார். ஏன் சஞ்சு சாம்சன் வந்து ட்ரெண்ட் போல்ட் இருக்கும்போது ஹவிஷ்கானுக்கு கொடுத்தாருன்னு தெரில. அது என்ன டீம் ஸ்ட்ராட்டஜின்னு அவங்களுக்கு தெரில. போன மேட்ச் கேசவ் மகாராஜ் விளாண்டாரு. ஆனால் இந்த மேட்ச் வந்து பஞ்சாபில் நடக்கிறதுனால பவுன்சி விக்கெட் இருக்கிறதுனால பர்கருக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்தீப் சர்மா வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். இந்த ஹவிஷ்கானை தூக்கிட வேண்டிதான். ட்ரெண்ட் போல்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல் போட்டுட்ருக்காரு பவுலிங்னா. என்னோட ப்ரெடிக்ஷன் படி பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆரில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் தான் நான் சப்போர்ட் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே எல்லா பேசிஸும் கவர் பண்ணிட்டாங்க. அந்த டெப்த் பவுலிங்கில் ஹவிஷ்கானை விட்டுட்டு ட்ரெண்ட் போல்ட்டு கொடுத்துருந்தா அன்றைக்கே மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. பரவாயில்ல. என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஆர்ஆர் வர்சஸ் பஞ்சாபில் வந்து நான் வந்து ஆர்ஆருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன் 80% வந்து நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிக்குன்னு சொல்கிறேன். 20% தான் பஞ்சாப்க்கு. ஏன்னா பஞ்சாபில் யாருமே பேட்டிங் ஆட மாட்டேங்கிறாங்க. பவுலிங் தான் 2 பேர் ரபாடாவும் ஹர்ஷீப் சிங் நல்லா போட்டுடுறாங்க. ஆனால் அது மற்றபடி யாருமே கிடையாது. அதனால் என்னோட ப்ரெடிக்ஷன் படி பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆரில் வந்து நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் டேம் ஷோராக நாளைக்கு சொல்கிறேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிக்கும். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அப்படிப்பட்ட டீமாக இருக்குங்க.